தமிழக முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையில் முழுமையான நிர்வாக சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், சென்ற 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, வழிப்பறி, போதைப் பொருட்கள், கள்ளச்சாராய சாவு என சட்ட மீறல்கள் அதிகரித்து தமிழகம் வன்முறையின் விளைநிலமாக மாறி வருகிறது. திமுக ஆட்சியை விமர்சிப்பவர்களை அராஜகத்துடன் கைது செய்தல், பொய் வழக்குகள் புனைந்து குண்டர் சட்டத்தில் அடைத்தல் என காவல்துறையில் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்து வருவது ஆபத்தானது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை மாநகர காவல்துறை உண்மையை கண்டறிய முழு முயற்சி எடுக்கவில்லை. இதனால் தமிழக மக்கள் காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தமிழக மக்களால் கேட்கப்படும் யார் அவர் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளால் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். முதல்வரின் நேரடி மேற்பார்வையில் காவல்துறை நிர்வாகம் செயல்படாததால் திமுக அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் மூலம் நேர்மையான அதிகாரிகள் பந்தாடப்படுகின்றனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த துறை மீது கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதால் உடனடியாக காவல்துறைக்கு தனி அமைச்சரை நியமிக்க வேண்டும். காவல்துறையினர் செய்யும் தவறுகளை விசாரித்து உரிய தண்டனை வழங்கும் வகையில் போலீசார் மீது பதியப்படும் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று ANS பிரசாத் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.